Hey guys, welcome to Rainika's cooking channel. Today my mom and I are going to be making her famous kesari recipe. Amma, சொல்லுங்க. 2 கப் ரவை எடுத்து நல்லா வறுக்க வேணும். அதுக்கு பிறகு கஜு எடுத்து பாதியாக வெட்டிட்டு அதையும் போட்டு வறுக்க வேணும். அப்புறம் இப்போ கொஞ்சம் பட்டர் போடணும். பட்டரும் போட்டு கோல்டன் கலரில் வறுக்க வேணும். அதோட சேர்த்து ப்ளம்ஸும் சேர்த்து வறுக்க வேணும். Plums and a raisin, right? Yes. போட்டு ஒரு 2 மினிட் அளவில் வறுத்தா போதும். ஸோ என்ன கலர் ஆகும் நம்ம இந்த கோல்டன் கலர் ஆகும். ஆனால் ப்ளம்ஸை வந்து கரை நேரம் வறுக்கக்கூடாது. கஜுவை மட்டும் முதல் கோல்டன் கலர் வறுத்துட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு 4 கப் தண்ணி. 4 cups? எஸ், 4 கப் தண்ணி விட்டு இந்த தண்ணி என்ன டெம்பரேச்சராக இருக்கணும்? நல்லா கொதிச்சா சரி. How much sugar? 2 கப் 2 கப்ஸ் சுகர் போட்டு நல்லா கரையும் வரையும் தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். ஸோ நல்லா டிசால்வ் பண்ணணும். எஸ். எவ்வளோ நேரம் இருக்கும் டிசால்வ் பண்ண? ஒரு 2 மினிட்ஸ். 2 மினிட் அளவு வரை நல்லா கொதிக்க விட்டுட்டு கண்டினியூஸ்லியாக ஸ்டிர் பண்ணியிருந்துருக்கணும். எஸ். அதுக்கு பிறகு தேங்காய் பால் பவுடர் 1/2 கப் தேங்காய் பால் பவுடர் எடுத்து அதையும் போட்டு ஸோ கோகோனட் மில்க் பவுடர். நல்லா கலந்து விட வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. How much? 1 spoon? No, half ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரவையை போட்டுட்டு ரவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிண்ட வேணும். கொஞ்சம் திக்காக காணாட்டிக்கு கொஞ்சம் தண்ணி விடலாம். கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு கிண்டலாம். காணாட்டிக்கு இந்த கட்டி எல்லாம் போகும் வரையே நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் தண்ணி விட்டு காணாத போல கொஞ்சம் தண்ணி விடலாம். எவ்வளோ நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணணும்? ஒரு 3 மினிட். 3 மினிட் அளவில் நல்லா கிண்டிட்டு இப்போ நல்லா கலப்பட்டுட்டுது காணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சேமியா, அது பாயாசம் அது போடுறது. பாயாசத்துக்கு போடுற சேமியா அது போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கேசரி பவுடரும் போட்டு கேசரி பவுடர் தான் போடணும். கலர் வேறு நல்ல கலர் வரத்துக்கு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து yellow இல்லைன்னா வந்து orange கலர் போடுறோம். சம்டைம்ஸ் பிங்க் போடுறோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்று கலர் ஆகணும். அதுக்கு பிறகு காஜு ப்ளம்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சு சைடில் வச்சுட்டு கஷு ப்ளம் போட்டு பிறகு ஏலக்காய் பவுடர். இதுதான் அந்த நல்ல மனம். சரியா, நல்ல வாசம், நல்ல மணமாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் என்ன கடைசியாக போடணும்? தெரியல. பட்டர் போடணும். இல்லைனா எங்கே மார்ஜரின் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் மார்ஜரின் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். பட்டர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வர்றதுன்னா பட்டர் போடணும். பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது செய்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் எடுக்குது? 20 minutes. only 20 minutes. 20 minutes கேசரி ரெடி. நீ இதை எடுத்து நல்லா எடுத்து அந்த தட்டில் போட்டுட்டு தட்டில் போட்டு அப்படியே லெவல் எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி பீஸா எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்கு. இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்வ் பண்ணுங்க. பாய்.